கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். பயிரிடுறவனும் கடவுள் தான். அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறதான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. சிங்கம் விவசாயி, நம்மெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். இருபது வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னால பெரிய விவசாய பூமி இது. நம்ம கிராமத்துக்கு நடந்த அநியாயத்தை இந்த நாட்டுக்கே சொல்லணும். அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. அரிசி, பருப்பு, காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க.